ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக். ஃப்ரெண்ட்ஸ், பாய் கடை பிரியாணிக்கு அடிமையானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட பிரியாணியின் ரகசியத்தை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இனி உங்கள் எல்லார் வீட்லேயுமே பாய் கடை பிரியாணியை செஞ்சு அசத்துங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பிரியாணி 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாசுமதி அரிசி வச்சு நான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லி புதினா, 4-5 பச்சை மிளகாய், 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி இதெல்லாம் உரித்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு லெமன், 200 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 250 ml ஆயில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இந்த பிரியாணியோட ஹைலைட்டு இந்த வெங்காயம் வதக்கிறதுல தாங்க இருக்குது. வெங்காயம் பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் சேர்க்கும்போது தான் பிரியாணியோட கலர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கோங்க. இதில் மல்லி புதினா 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கோங்க. மல்லி புதினா ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா 200 ml நான் தயிர் எடுத்திருந்தேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயத்தில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி வரும். இப்போ இது 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சிடலாம். இதில் ஒரு 3 லிட்டர் போல் நான் தண்ணி வச்சுருக்கிறேன் அரிசி வேக வைக்கிறதுக்காக. இப்போ 5 நிமிஷம் நல்லா மசாலாலாம் கொதிச்சிருச்சு. இப்போ சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்தளவு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் எப்படியே இது வெந்துட்டு இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நமக்கு தண்ணியும் கொதிச்சிருச்சு. தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா உங்கள் நாக்கில் உரைக்கிற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் இதை வேக வைங்க. அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது, டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் அரிசி வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ சிக்கன் மொத்தமாக 7 நிமிஷம், 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெந்திருக்கு. இப்போது ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. இது நம்ம சாதம் வடித்த அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதிலிருந்து ஒரு 300 ml பக்கம் நீங்கள் அளந்து இது கூட ஊற்றிக்கோங்க. நான் 200 ml அந்த கப்பில் நான் முக்காலாக எடுத்துகிட்டு 2 கப் ஊற்றிருக்கேன். 300 ml இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டு போட்டு நம்ம அந்த தண்ணியை தூக்கி இது மேலே வச்சிடலாம். கரெக்டாக 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பாய் கடை பிரியாணி ரெடி ஆயிருங்க. என்னோடய லைட்னிங் சரியில்லை, ஆனால் கலர் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பிரியாணி கலர்லேயே அப்படியே இருந்தது. பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டினாங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வீடியோவில் சொன்ன அளவு உங்களுக்கு புரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.